நம்ம இன்றைக்கி 15/11/2025 கேஎல்டிஆர் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் 14/11/2025 அதுக்கான கொடுத்த கெஸ்ஸிங்கோட வின்னிங் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 15 கெஸ்ஸிங் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் ஃப்ரெண்டில் இருக்க வீடியோ இதை மட்டும் வின்னிங் இதை மட்டும் பார்த்துட்டு 15 இதை பார்க்காம விட்டுரு போயிருக்கீங்க. அதனால் அதை கரெக்டாக பாருங்கள். நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு ரிசல்ட்டு 116, எதுவும் பெரிய வின்னிங் கிடையாது. ஆல் போர்டில் 6 மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. அப்புறம் 3 மணி கேரளாவுக்கு 630, அது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆச்சு. நம்ம 620 கொடுத்துருந்தோம். அதுலேயும் ஆல் போர்டு 610 தான் பாஸு, வேறு எந்த ஒரு பெரிய வின்னிங்கும் கிடையாது. அதுக்கப்புறம் 6 மணிக்கு 565, அதுலேயும் நமக்கு எந்த ஒரு பெரிய வின்னிங்கும் கிடையாது செய்யாது. நமக்கு வின்னிங்னா ஆல் போர்டு 6 மட்டும்தான் வின் ஆகிருக்குது. அப்புறம் 8 மணிக்கு ரிசல்ட் 500. அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் தான் சொல்லி ஆகணும். ஆல் போர்டில் 2 0 பாஸ் ஆகிருக்குது. அப்புறம் ஏசி 50, ஏபி 50 ரெண்டுமே பாஸ் ஆகிருக்குது. இன்றைக்கான இதை பொறுத்த வரைக்கும் பெரிய வின்னிங் இல்லாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு வின்னிங் தான். நம்ம இப்போ 15/11/2025 கேஎல் அண்ட் டிஆர் 4 ஷோக்கும் சேத்தாப்பில் உள்ள கெஸ்ஸிங் தான். இதுதான் மை டார்கெட். இதுதான் நம்மளோட கன்ஃபார்ம் கெஸ்ஸிங். இந்த ஆல் போர்டு, இந்த ஏசிபிசி ஏபி, அப்புறம் இந்த ஏபிசி, இந்த 5 நம்பர் இதை நீங்கள் பாக்ஸாகவும் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் ப்ளே பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட மெயின் கெஸ்ஸிங். நம்ம இதோட கெஸ்ஸிங்கில் தான் இங்கே இதை பவரில் வச்சுருக்கோம். இது சப்போர்ட்டுக்கு தான் பவர். அது உங்கள் கெஸ்ஸிங்கையும் என் கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம இன்றைக்கி ஆல் போர்டு 15/11/2025 கேஎல்டிஆர் ரெண்டுக்குமே பொதுவாகவே எடுத்துருக்கு. நீங்கள் இந்த 4 நம்பருமே வச்சு ப்ளே பண்ணணும்னு இது கிடையாது. நீங்கள் 2 நம்பர் எடுத்தாலே போதும். இதில் 1 7ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 08ன்னு எடுத்துக்கலாம். எப்படியோ 2 நம்பர் எடுத்திங்கன்னா அதில் கன்ஃபார்ம் ஒரு நம்பர் வர மாதிரி தான் கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம். நீங்கள் 4 நம்பருமே வச்சு ப்ளே பண்ணலாம். மேபி சம்டைம்ஸில் 2 நம்பர் கன்ஃபார்ம் இறங்கும், சம்டைம்ஸில் 3 நம்பரும் கன்ஃபார்ம் இறங்கும். அந்த மாதிரிதான கெஸ்ஸிங் தான் இது. நீங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் நம்ம இன்றைக்கி ஆல் போர்டு 0, 1, 8, 7 இந்த 4 நம்பர் தான் ஆல் போர்டில் எடுத்துருக்கோம். மேபி இதில் எல்லா ரிசல்ட்லேயுமே ஒரு நம்பர் வரலாம், இல்லை 2 நம்பர் வரலாம், 3 நம்பர் வரலாம். அது நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏசிபிசி ஏபியை பொறுத்த வரைக்கும் 07, 70, 81, 18, 89, 98, 56, 65ன்னு எடுத்துக்கணும். அதையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 970, 58, 598, 465. இந்த 465 ஒரு நல்ல நம்பரு. மேக்ஸிமம் இந்த ஒரு நம்பரை பாக்ஸில் நாளைக்கு இதை பொறுத்த வரைக்கும் டிஆர் லைவே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 465 டிஆர் கேமில் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் மேபி 3 நம்பரும் பாஸ் ஆகலாம், இல்லை ஒரு ஏசிபிசி ஏபி ஏதாவது இருக்கலாம். இந்த 4, 5, 6 மட்டும். அப்புறம் 183, 212 இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 2121 டிஆருக்கான இதுதான். டபுள்ஸ் மேபி நாளைக்கு டிஆரில் அடித்தானா 22 கன்ஃபார்ம் இறங்கும். அதுக்கான ஒரு இது தான். இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட பவர் கெஸ்ஸிங் தான். நம்ம ஆல் போர்டு பவர் கெஸ்ஸிங் இருக்க மாட்டோம். ஏசிபிசி ஏபி தான் பவரில் எடுத்துருப்போம். அதுக்கான பவர் 0770க்கு 5775, 0220ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் 8118க்கு 86681331 பவரில் எடுத்துக்கிறோம். அப்புறம் 8998க்கு 39938448ன்னு பவரில் எடுத்துக்கிறோம். அப்புறம் 5665க்கு 06605115ன்னு பவரில் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஏபிசி
இங்கே கொடுத்துருக்க இந்த 5 நம்பரோட ஏபிசி அதை வந்து பவரில் எடுத்துக்கணும். ஒரு நம்பருக்கு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். வீடியோ ரொம்ப லந்தாக போயிட்டு இன்றைக்கி 970 இருக்கலாம். 970க்கான பவர் கெஸ்ஸிங் தான். இதில் ஏ போர்டில் இருக்க 9 இங்கே 4 ஆக்கியிருக்கோம், 70 அப்படியே வச்சுருக்கோம் பிசி. அப்புறம் அந்த 9 டைரெக்டாக இறக்கிட்டு பி போர்டு 7க்கு 2 வச்சுருக்கோம், சி போர்டு 0 டைரெக்டாகவே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஏபி போர்டு ஏபி 97 வச்சுருக்கோம், சி போர்டு 0க்கு 5 வச்சுருக்கோம். அவ்வளோதான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் வின்னிங் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கும் புரியும், உங்களுக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.